நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முகத்தை மூடி கண்ணு மட்டும் தெரியற மாதிரி பெண்கள் நடமாடியதாக என்ன இல்ல, ஒரு ஆதாரம் இல்ல. அவங்க சாதாரணமா ரசூலுல்லாஹ் முன்னாடி வருவாங்க. வருவது யார் என்று அடுத்தவருக்கு தெரியும். முகம் தெரிஞ்சா தான் ஆள தெரியும். அதை வந்து நம்ம விளங்காம என்ன செய்றாங்க, நல்லது நினைச்சுக்கிட்டு முகத்தை யாரும் பாத்திர கூடாதுன்னு நினைக்கிறாங்க. முகத்தை பாக்குறதுல மார்க்கத்துல என்ன இல்ல, தடையே கிடையாது. எப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முகம் தெரியலன்னா தப்பு செய்வோம். என்ன யாரும் கண்டுபிடிக்காட்டி அதனால திருடனா முகம் மூடி கொண்டு வரலாம். கண்ணை மட்டும் காட்டிட்டு போனா ஆம்பளை பொம்பளை கூட நமக்கு தெரியாது. ஒரு ஆம்பளை கூட பொம்பளை காலேஜுக்குள்ள போயிட்டான் ஒரு தடவை, பேப்பர் எல்லாம் போட்டு ஒரு நபர் அங்க இருந்திருக்கான். கடைசி ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சு பின்னி எடுத்தாங்க. அது ஒரு விஷயம். இது மாதிரி எல்லாம் ஒரு ஆம்பளை செய்யலாம், தப்பான தொழில் செய்யறவன் செய்யலாம். அதனால இந்த முகத்தை மறைத்தல் என்பது வந்து மார்க்கத்தில் கிடையாது, மறைக்க கூடாது. முகத்தை மறைத்துக் கொண்டு செல்வது, என்னோட ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு பெண் வந்தால் என் மனைவி யாருக்கா தெரியுமா, யாரையும் அப்படி கூட்டிட்டு போலாமே. ஒரு ஆம்பளையும் கெட்டு போறதுக்கு அது காரணமா இருக்கிறது, ஒரு பெண்ணு கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது, கெட்டவங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வழிமுறை ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு வழிமுறை. நம்ம பேணுதல்ங்கிற முறையில் நம்மளா என்ன செஞ்சுக்கிட்டோம், இதை செஞ்சுக்கிட்டோம். அந்த முகத்தை மறைத்தல் என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது பெண்களுடைய ஆடை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆடைக்கு வந்து போதுமான அளவு அணிகிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளவுதான் அணியணுங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, குறைஞ்சபட்ச அளவுக்கு சொல்லப்படவே இல்லை. ஆடை ஆண்கள் குறைக்கிறது கிடையாது, பொம்பளை தான் குறைக்கிறதுக்குன்னே துடிக்கிறாங்க. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃபுல் ஹேண்ட் போட்டு இருக்கிறான். பொம்பளை சட்டை இவ்வளவு தான் இருக்கு. இவ்வளவு இருக்குன்னு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா முதுகுல ஒரு இன்ச்சு தான் இருக்கு. அது இடையில வர இந்த வயிற்றுக்கு தொப்புள் பகுதியில் வெளியே தெரியணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் என்னங்கிறான். பள்ளிக்கூடத்தில் பாருங்க, ஆம்பளை வந்து முழுசா பேண்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டோட வாங்குறான். பொம்பளை பிள்ளை என்ன செய்ய சொல்றான், தொட வரைக்கும் போட்டுட்டு வா, அதான் உனக்கு யூனிஃபார்ம். பாக்குறீங்களா இல்லையா? அப்ப என்னத்துக்கு இந்த பொம்பளைல இந்த மாதிரி பாக்குறாங்க? அப்ப இது எல்லாத்தையுமே இந்த நோய் இருக்கிறது. ஃபுல்லா மன்மோகன் சிங் பிரதமரா இருக்காருன்னா தலை மூஞ்சி தான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வாஜ்பாய்க்கு மூஞ்சி தான் தெரியுது, கருணாநிதிக்கு மூஞ்சி தான் நமக்கு தெரியுது. அப்ப யாரை பார்த்தாலும் உங்களுக்கு முகத்தை தான் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கு தடையா இருந்துச்சா, இல்ல படிக்கிறதுக்கு தடையா இருந்துச்சா? அதனால முகம் தெரிஞ்சாலே வாழ்க்கதற்கு போதுமானது. அடையாளம் காண்பதற்கு, வாழ்வதற்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது போதும். அதனால இதை வந்து கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆடை இருக்குல்ல, அந்த ஆண்கள் அதிகமா ஆடை அணிகிறோங்கிற பேர்ல ரொம்ப கீழே தெரு கூட்டுற மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, வேஷ்டி எல்லாம் அணிந்து கொண்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடை தரையில் இழுபடும்படி நடந்து செல்கிறானோ அல்லாஹ் வந்து கியாமத் நாள்ல அவனை பார்க்க மாட்டான் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமைக்காக வேண்டி தரதரன்னு இழுத்துட்டு போனா அது ஒரு கௌரவம், அது ஒரு பெருமை என்று சொல்லி யாராவது தரையில் இழுபடும்படி அணிவார்களே ஆனால் அது வந்து அல்லாஹ் பார்க்க மாட்டான்ங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையை எச்சரிக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட கூட்டுறதுனால தான் அவங்கள்ட்ட மிஸ்டேக் வருது. பொம்பளையில பொறுத்த வரைக்கும் குறைக்கிறதுனால மிஸ்டேக் வருது. இவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க, எப்படிலாம் குறைக்கலான்னு பாக்குறாங்க. ஆம்பளை என்ன பண்றான், கூட்டலான்னு போட்டு தெருவை கூட்டுறான்.